السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அருளும் பொருளும் அழியா மறையும் வாழ்வதற்கு வழியும் தந்த இறைவனுக்கு புகழ் அனைத்தும். நம் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹுடைய பள்ளிவாசலிலே அவனை வணங்குவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா திரு குர்ஆன் ஷரீஃபிலே யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தகரின் வ உன்ஸா, மக்களே என்று அழைக்கின்றான். இஸ்லாத்தினுடைய கொள்கையை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களே என்று சொல்லவில்லை, மூமின்களே என்று சொல்லவில்லை. ஒட்டுமொத்தமாக எந்த சமுதாயத்தவராக இருந்தாலும் சரி எல்லோரையும் அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாகும் மின் தகரின் வ உன்ஸா, நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரின் மூலமாக வந்தவர்கள் தான் நீங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திரு குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களே என்று அழைத்து சொல்லி இருக்கலாம், மூமின்களே என்று அழைத்து அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். ஏன் பொதுவாக மக்களே என்று அல்லாஹ் அழைத்து சொல்கிறான் என்று சொன்னால், மக்களிடத்திலே ஒரு கொள்கை இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் டார்வின் கொள்கை என்பதாக சொல்லுவார்கள். மனிதன் அவன் மனிதனாகவே பிறக்கவில்லை, குரங்குகளாகத்தான் ஆதி காலத்திலே மனிதர்கள் இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உருமாற்றம் அடைந்து கடைசியில் தான் மனித உருவத்திற்கு மனிதர்கள் மாறினார்கள் என்பதாக டார்வின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஞ்ஞானி அவர் சொன்னார். அதையும் சிலர் ஏற்கத்தான் செய்தார்கள். இது தவறு, இப்படி ஒரு கொள்கை கிடையாது என்பதனை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித் தருகிறார். இன்னொன்றையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அது என்ன? பிறப்பால் உயர்ந்தவர்கள், ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஜாதினால என்ன? பிறப்பால் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், இதுதான் ஜாதி. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பிறப்பால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கின்ற பேச்சுக்கே அங்கே இடமில்லை என்பதனையும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே இறைவன் சொல்லக்கூடிய இந்த வசனம் என்பது இஸ்லாத்திலே ஜாதி என்பது கிடையாது. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், பிறப்பால் உயர்ந்தவர்கள் பிறப்பால் தாழ்ந்தவர்கள் என்பது அறவே கிடையாது என்பதனை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள்
உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்கள் எஹ்ராமுடைய ஆடையை அணிந்து செல்வார்கள். பார்த்திருப்போம் அல்லவா? நாமும் எஹ்ராம் அணிந்திருப்போம் அல்லவா? இரண்டே இரண்டு ஆடை தான் அணிகிறோம். இரண்டுமே வெண்ணிற ஆடைகள், வெள்ளையாக இருக்கக்கூடிய ஆடைகள். ஒரு காலத்துல பணக்காரங்க மட்டும்தான் ஹஜ்ஜி செய்வாங்க அப்படின்னா இருந்துச்சு. பணக்காரங்க மட்டும்தான் உம்ரா செய்வாங்க அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு. இப்ப ஏழைகளும் கூட ஹஜ்ஜி செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அவங்க கிட்ட பொருளாதாரம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 என்ன செய்யறாங்க? ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க. பொருளாதாரம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து உம்ராவிற்கு சென்று விடுகிறார்கள் இல்லையா? இப்ப அந்த ஹஜ்ஜில உம்ராவுல எஹ்ராமுடைய ஆடைகளை இருக்கக்கூடியவர்கள் இங்க யார் உயர்ந்தவர்கள், யார் தாழ்ந்தவர்கள் யாருக்காவது தெரியுமா? யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? இவர் பணக்காரர், இவர் ஏழை, யாருக்காவது சொல்லிவிட முடியுமா? அல்லது ஹரமிற்கு அருகே இருக்கக்கூடியவர்கள் பணக்காரர்கள் அல்லது உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று யாராவது சொல்லிவிட முடியுமா? இஸ்லாத்திலே ஜாதி மதமும் கிடையாது, ஏற்றத்தாழ்வும் கிடையாது, அனைவரும் சமம். எஹ்ராமுடைய ஆடை நமக்கு சொல்லித் தருகிறது, நீ யாராக வேண்டும் என்றாலும் இருந்து போ, ஆனால் கடைசி நேரம் ஒன்று வரத்தானே செய்யும். அதுல இந்த வெண்ணிற ஆடையைத்தான் நாம் அணிய வேண்டிய நிலை வரும். அப்ப எஹ்ராமுடைய நிலையில இருக்கக்கூடியவர்கள் அந்த எஹ்ராமுடைய ஆடையை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஜனாசாவுடைய ஞாபகம் தான் நமக்கு வருமே தவிர, மவுத்துடைய ஞாபகம் தான் நமக்கு வருமே தவிர, கஃபனுடைய ஞாபகம் தான் நமக்கு வருமே தவிர, இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்கின்ற எண்ணமெல்லாம் நமக்கு வரவே செய்யாது. மவுத்துடைய சிந்தனை வேண்டும் என்றால் நமக்கு வரலாம். இதுதான் எஹ்ராமுடைய ஆடை நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், முஸ்லிம்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, அது ஜகாத்து கொடுத்தால் மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் பொதுவாக சொல்கிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான விஷயங்களில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான் பிர், நன்மையான விஷயம். உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்சவருக்கு உடல்நிலை சரியில்லை, ஏழ்மையா இருக்கிறாரு, மருத்துவ உதவி தேவைப்படுகிறது, நம்மால் முடிந்த அளவிற்கு உதவி செய்கிறோம். இது நன்மையான காரியம். நாம உதவி செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த நன்மைகளை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நமக்கு தருவான். நாம உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கிறோம், 1000 ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகளுக்கு இந்த 500 1000 ஈடாகாது. அல்லாஹ் தஆலா எண்ணில் அடங்காமல் தருவான். அவன் தான் அல்லாஹ், நாம தான் கணக்கு வச்சு கொடுப்போம். அப்ப நன்மையான விஷயங்களில் உதவி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், தக்வாவுடைய விஷயத்திலே என்ன செய்யுங்க, நீங்க உதவி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான். நன்மையான விஷயம், அதே போன்ற தக்வா. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நோன்பாளிகள் அவர்களுக்கென்று தக்வா இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் நோன்பு திறப்பதற்காக உதவி செய்வது. தக்வாவுடைய ஒரு இல்லமாக இறைவனுடைய இல்லம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக வேண்டிய உதவி செய்வது, அல்லது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி உதவி செய்வது, இதுவெல்லாம் தக்வா சம்பந்தப்பட்ட உதவிகள். அல்லாஹ் சொல்கிறான், தக்வாவிற்காகவும் தக்வாவுடைய விஷயத்திலே உதவி செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு சொல்லுகின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். உதவி என்பது இன்னொன்றும் இருக்கிறது, கெட்ட விஷயங்களுக்காக உதவி செய்வது. அல்லாஹ் சொல்கிறார், அப்படிப்பட்ட உதவியை மட்டும் ஒருபோதும் நீங்கள் செய்து விடாதீர்கள். இப்பதான் நம்ம பார்க்கிறோம், ஒரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா ஒரு 10-15 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க.
வந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? என்னப்பா பார்ட்டி வைக்கலையா, பார்ட்டிலாம் வைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் என்ன செய்கிறாரு? அதுக்காக வாரி வழங்குறாரு, உதவி செய்கிறாரு, எடுத்து கொடுக்குறாரு. அவங்க என்ன செய்கிறாங்க? குடித்து விட்டு கும்மாளம் போடுகிறார்கள். இது நல்ல காரியமா? இது நன்மையான காரியமா? தீமையான காரியம் அல்லவா? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வல் உதுவான், பகைமையை ஏற்படுத்துவதிலே உதவி செய்யாதீர்கள். பகைமையை ஏற்படுத்துவதில் உதவி செய்யாதீர்கள். இவன் நல்லா குடிப்பான், எல்லாரும் சந்தோஷமாவா இருப்பான். எப்படியாச்சும் ஒரு சண்டை சச்சரவு என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். அது 4 பேருக்கு தெரிஞ்சா அந்த கல்யாண நிகழ்வே வேற மாதிரி என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்ப அல்லாஹ் நமக்கு முன்கூட்டியே சொல்லி தருகிறான், இது போன்ற உதவிகளை நீங்கள் யாருக்கும் செய்யாதீர்கள். பாவமான காரியத்திற்கோ உங்களுக்கு மத்தியிலே பகைமையை ஏற்படுத்தக்கூடிய காரியத்திற்கோ நீங்கள் ஒருபோதும் உதவி செய்தே விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு சொல்லித் தருகின்றார். இந்த உதவி என்பது, அல்லாஹ் சொல்லித் தருவது என்பது, ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்வது என்பது மட்டுமல்ல, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னார், அது நன்மையான காரியமாக இருக்கிறது என்று சொன்னார், ஒரு முஸ்லிம் உதவி செய்தே தீர வேண்டும். நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால், லைஸ பி முஃமினின் மன் பாத ஷபஆன் வ ஜாருஹு பி ஜன்பிஹி ஜாயஉன் வ ஹுவ யஅலம். ஒரு முஸ்லிம் இருக்கிறாரு, ஒரு மூமின் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இரவு நேரத்தில் நல்லா சாப்பிட்றாரு, வயிறு முட்டை சாப்பிட்றாரு. இவருக்கு நல்லாவே தெரியுது, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அவர் சாப்பிடலை, அவருக்கு சாப்பிடுவதற்குண்டான வழியே கிடையாது, அப்படி இருக்கிறாரு. நல்லா தெரியுது, நாம தான் ஏதாவது கொண்டு கொடுக்கணும், இல்லைன்னா அவரால் சாப்பிட முடியாது. இவருக்கு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே இவர் என்ன செய்கிறாரு? நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். நபியவர்கள் சொல்லுகிறார்கள், லைஸ பி மூமின், அவர் மூமினே கிடையாதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒருவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட ஒருவர் இப்படி இருக்க முடியாதுன்னு நபிகளார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இந்த ஹதீஸ்ல கூட பாருங்க, வஜாருஹு, அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, பக்கத்து வீட்டுக்காரர் தான் சொன்னாங்க. அவர் முஸ்லிமா அல்லது காஃபிரா, யூதரா, கிறிஸ்தவரா அல்லது வேறு கொள்கை உடையவரா, எதையுமே என்ன செய்யல நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே இல்லை. வஜாருஹு, அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் யாராக இருந்தாலும் சரி பசியோடு அவங்க இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய பசியை போக்குவது அது மூமின்களுடைய, முஸ்லிம்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஜாதி மத பேதம் என்பது இஸ்லாத்திலே அறவே கிடையாது என்பதனை அன்னல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான பெருமக்களே, சமீபத்திலே சுதந்திர தினத்தன்று தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு கல்பனா சாவ்லா விருது கொடுத்து கௌரவித்தார்கள். சில இலட்சங்களும் பரிசாக கொடுக்கப்பட்டது. ஏன் என்று சொன்னால், அந்த பெண்மணி கூடலூரை சார்ந்த பெண்மணி. சமீபத்திலே வயநாட்டிலே ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்குள்ள போகவே முடியாது. இந்த அம்மா செவிலியரா இருக்கிறாங்க, கூடலூர்ல இருக்கிறாங்க. இந்த அம்மா அந்த கிராமத்துக்கு போறதுக்காக வயநாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு இப்போ போக முடியாது, ஏன்னா பிரிட்ஜ் வந்து அது உடஞ்சி தண்ணியோட போயிடுச்சு. அறவே உள்ள போக முடியாது. தண்ணீர் எல்லாம் அது வேக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. காட்டாற்று வெள்ளம் என்று சொல்வார்களா, அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை கடந்து செல்லவே முடியாது. அந்த ஜிப்லைன் போட்டு ரோப்பு போட்டு அதில் தான் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, உள்ளே போகிறாங்க. மருத்துவ உதவி செய்வதற்காக வேண்டி அந்த அம்மா உள்ளே போகிறாங்க.
அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்கப்பட்டுச்சு, கிட்டத்தட்ட 35 பேருக்கு மறுவாழ்வு கொடுத்தார்கள் என்றே சொல்லலாம். அந்த கிராமத்துக்கு போய் மருத்துவ உதவி செய்து, முதலுதவி செய்து கிட்டத்தட்ட ஒரு 35 பேருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார்கள். அந்த அம்மா கிட்ட கேட்கப்பட்டுச்சு, எங்க இப்படி நீங்க உள்ள போயிட்டு வர்றீங்கள, உங்களுக்கு பயமே வரலையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு பயம் இருந்துச்சு, எனக்கு பயம் இருந்துச்சு, என் உயிரை பற்றிய பயம் எனக்கு கிடையாது. நான் செத்துருவேன், உள்ள போகும்போது நான் என்ன செஞ்சிருவேன், தண்ணியில விழுந்து செத்துருவேன் அப்படிங்கிற பயம்லாம் எனக்கு அறவே கிடையாது. ஆனா நான் வச்சிருக்கக்கூடிய அந்த பேக்ல மெடிசன்லாம் வச்சிருந்தேன். அதை கொண்டு போனா தானே அவங்கள காப்பாற்ற முடியும். அந்த மெடிசன்லாம் கீழே விழுந்துருமோன்னு பயத்துல தான் நான் இருந்தேன். அதனாலதான் நல்லா பிடிச்சுக்கிட்டேன். எனக்கு அந்த பயம் மட்டும்தான் இருந்துச்சே தவிர நான் செத்துருவேன் அப்படிங்கிற பயம் எனக்கு அறவே கிடையாது என்பதாக அந்த அம்மையார் சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, இதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த அம்மா உள்ள இருக்கிறவங்க முஸ்லிமா அல்லது கிறிஸ்தவரா அல்லது காஃபிரா அல்லது யூதரா, வேறு மதத்தை சார்ந்தவரா, சொந்தக்காரரா, ஏதாச்சும் பார்த்தாங்களா? எதையுமே பார்க்கவில்லை. உயிரை காப்பாற்றுவது ஒரு முஸ்லிமுடைய கடமை. அந்த அம்மா அதை செஞ்சுட்டு வந்தாங்க. யுத்த காலத்திலே நாம் பார்த்திருக்கிறோம், ஹதீஸ்களிலே படித்திருக்கிறோம். யுத்த காலத்திற்கு பெண்கள் எல்லாம் செல்வார்கள். ஆனால் வாளை எடுத்து அவர்கள் போர் செய்ய மாட்டார்கள். அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்னவென்று சொன்னால், யுத்த காலத்திலே யாரெல்லாம் வெட்டு காயங்கள் பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இந்த பெண்களை சார்ந்தது. மருத்துவ உதவி செய்யக்கூடிய பெண்களாக அந்த பெண்கள் இருந்தார்கள். யுத்தத்திற்கும் சென்றார்கள். அந்த பெண்களுடைய சுண்ணத்தை தான் இந்த அம்மா சஃபீனா, கூடலூரை சார்ந்த சஃபீனா அம்மா அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதில் நாம் பெருமிதமாகவே சொல்லிக் கொள்ளலாம். அருமையான பெருமக்களே, ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஒரு அம்மா தான் போட்டிருக்கிறாங்க. வேற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி, முஸ்லீம் அல்ல. அவங்க சொல்றாங்க, என்னுடைய வீட்டிற்கு சில பேர் வந்தவங்க ஒரு கடிதம் மாதிரி ஒன்று தந்தாங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் படிச்சு பார்த்தேன். அதுல எழுதப்பட்டு இருந்தது, பக்கத்துல பள்ளிவாச கட்டுற மாதிரி தெரியுது, விட்டுட்டா அவங்க கட்டிடுவாங்க, இதை தடுக்கணும். நாங்கள் எல்லாம் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிடலாம், பள்ளிவாசல் கட்டுவதை தடுத்து நிறுத்தி விடலாம். காரணத்தையும் அவர்கள் சொன்னார்கள். பள்ளிவாசல்ல ஒரு நாளைக்கு 5 தடவை பாங்கு சொல்லுவாங்க, அழைப்பு கொடுப்பார்கள். நமக்கெல்லாம் அது தொந்தரவா இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ரொம்ப ரொம்ப தொந்தரவா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, அதை படித்து பார்த்து விட்டு கிழித்து போட்டு விட்டேன், என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவங்க சொல்றாங்க, பல நாட்கள் கழிந்தது, நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் பாதிக்கப்பட்டோம். எங்கே செல்வதென்று தெரியவில்லை. எந்த பள்ளிவாசலில் பாங்கு சொன்னால் தொந்தரவாக இருக்கும் என்று சொன்னார்களோ அந்த பள்ளிவாசலில் பாங்கு அழைப்பிற்கு பதிலாக இன்னொரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. யாராக இருந்தாலும் சரி, எங்களுடைய பள்ளிவாசலுக்கு வாருங்கள். நாங்கள் சென்றோம், பள்ளிவாசலிலே தங்கினோம். அந்த அம்மா கடைசியில் எழுதுறாங்க, என்னுடைய பிள்ளைக்கு முஸ்லிம்கள் தான் தொட்டிலை கட்டி, பள்ளிவாசலிலே அவர்கள் தொட்டிலை கட்டி தந்தார்கள் என்னுடைய குழந்தைக்கு என்பதாக சொல்லுகிறார்கள். இதைத்தான் இஸ்லாம் போதிக்கின்றது. சமீபத்திலே கூட நாம் பார்த்தோம் அல்லவா, சென்னையில் கண்கூடாக பார்த்தோம். எத்தனையோ பள்ளிவாசல்கள் தொழுகைக்காக மட்டுமே திறக்கப்படக்கூடிய பள்ளிவாசல்கள், மழை வெள்ளத்திலே மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்று தெரிந்தவுடனே நிறைய பள்ளிவாசல்கள் 24 மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டன. யாராக இருந்தாலும் தங்கிக் கொள்ளலாம்,
ஜாதி மத பேதம் என்பது அங்கே கிடையாது. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். அங்கே வயிறார உணவு கொடுக்கப்படவும் செய்தது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பூந்தமல்லியிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மிகப்பெரிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலிலே எண்ணிலடங்காதவர்கள் தங்கினார்கள். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பது கூட பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு தெரியாது. எல்லோரும் தங்கினார்கள். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையான பெருமக்களே, இஸ்லாம் என்ன சொன்னதோ அதைத்தான் முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்களாக இருக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் இந்திய நாட்டை ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு வெள்ளையர்களிடத்திலே ஆட்சி சென்றது நமக்கெல்லாம் தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மதத்தவர்கள், பல்வேறு மதங்களிலே இருக்கக்கூடியவர்கள் யாரும் இஸ்லாமிய மன்னர்களை எதிர்த்து போரிட்டது கிடையாது, எதிர்ப்பு குரல் கொடுத்தது கிடையாது. காரணம், ஜாதி மத பேதம் என்பதே இஸ்லாமியர்களுக்கு தெரியாது. பிறகு எப்படி ஜாதி வாரியாக அவர்கள் பாகுபாடு காட்ட முடியும்? இன்னும் சொல்ல போனால், ஒரு நிர்வாக முறையை இஸ்லாமியர்கள் இந்தியாவில் ஏற்படுத்திவிட்டு சென்றார்கள். நீதிமன்றத்திற்கு சென்றாலும் கூட அதனுடைய பிரதிபலிப்பை நாம் கண்கூடாக பார்க்கலாம், காதுகளால் கேட்கலாம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுது இருந்த மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால், நீதிமன்ற அந்த சட்டங்களை உருவாக்கி மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் யாராலும் சொல்லிவிட முடியாது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் பயன்படுத்திய அரபி வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, அதை இன்றளவும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தினத்தந்தி பேப்பர் உட்பட எல்லா நியூஸ் பேப்பர்லையும் அவர்கள் பயன்படுத்திய, முஸ்லிம்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது தமிழ் அல்ல, தமிழ் வார்த்தைகளே கிடையாது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீதிமன்றத்திலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் ஒரு வார்த்தை வக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்கீல்னா என்னது? அரபி வார்த்தை. அது ஆங்கிலமோ அல்லது தமிழோ வேறு எந்த மொழியும் கிடையாது. வக்கீல்னா அரபி வார்த்தை, முஸ்லிம்களுக்கு தெரியும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் மிகச்சிறந்த பொறுப்புதாரி, நல்ல பொறுப்புதாரி என்று நாம் சொல்கிறோமே, அந்த வார்த்தையை இப்பொழுதும் நாம் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அதே போன்று திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் என்பதாக இப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடிலாம் ஜில்லா, திருநெல்வேலி ஜில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு மதுரை ஜில்லா. ஜில்லாங்கிறது என்ன தமிழ் வார்த்தையா? அது அரபி வார்த்தை. அதே போன்று முன்சிப் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. முன்சிப் என்று சொன்னால் அது தமிழ் கிடையாது, அரபி வார்த்தை. நீதிபதி, நீதவான் என்பது அதனுடைய அர்த்தம். அதே போன்று ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறாருன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜாமீன்கிறது என்ன தமிழ் வார்த்தையா? அது அரபி வார்த்தை. அதே போன்று ஆஜராயிட்டாரு சொல்லுவோம் இல்லையா, வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, அவர் ஆஜராயிட்டாரு, அந்த வழக்குக்கு ஆஜரானார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஜருக்கிறது என்ன தமிழ் வார்த்தையா? ஹாலிர், அரபி வார்த்தை. அதே போன்று வாஹிதா, வாஹிதானா ஒரு தடவை, ஒரு பிரச்சனை அதுக்கு தீர்வு இல்லையா, வாஹிதா இன்னொரு தடவை என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். ஒரு தடவை இல்லை, ஒரு தடவை இன்னொரு தடவை என்ன செஞ்சுக்கலாம், இதை வச்சு சரி பண்ணிடலாம். ஆனா இப்ப வாஹிதா ஒரு தடவை இல்லை, வாஹிதானே பல தடவைங்கிற அர்த்தம் தான் நமக்கு தெரியும். வாஹிதா என்றால் ஒரு தடவை, வாஹிதா வாஹிதா எல்லாம் அரபி வார்த்தை. அதே போன்று இந்த விஷயம் ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்து செய்யறதுன்னா என்ன? அது என்ன தமிழ் வார்த்தையா? அரபி வார்த்தை. அதே போன்று மஹசூல்,
மாமூல் எல்லாமே அரபி வார்த்தை. இதெல்லாம் தினத்தந்தி பேப்பர்ல உதாரணத்துக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தெளிவாகவே போட்டிருப்பாங்க, அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டம் அமலுக்கு வந்தது. அமலுனா என்னது? அது அரபி வார்த்தை. நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, ரமலான் மாசம் வரப்போகுது, நிறைய அமல் செய்யணும் அப்படின்னு. அமல் செயல், அதனுடைய அர்த்தம் செயல். அமலுக்கு வந்தது எல்லாம் அது அரபி வார்த்தை. இஸ்லாமியர்கள் விட்டு சென்ற வார்த்தைகளை நாம் இன்றளவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு ஒரு நிர்வாக முறையை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதனை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் சரி, அவர்களிடத்தில் ஒரு யூதர் வந்தாலும் சரி, காபிர் வந்தாலும் சரி, கிறிஸ்தவர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவர்களுடைய பிரச்சனையை சொல்லக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் செவிதாழ்த்தி கேட்பார்கள். செவிதாழ்த்தி கேட்பார்கள். குற்றம் செய்தவன் முஸ்லிமாக இருந்தான் என்று சொன்னால் ஒருபோதும் இவன் முஸ்லிம் ஆயிடுச்சே அப்படிலாம் சராசரி என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. குற்றம் செய்தவன் எவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு தண்டனையை நிறைவேற்றியே தீர்வார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நெருக்கமான ஆளு யார் இருந்தாலும் சரி, அவங்க குற்றம் செஞ்சுட்டாங்களா, இவர் தான் நமக்கு நெருக்கமான ஆளாச்ச, நம்ம மன்னிச்சு விட்டுறலாம அப்படின்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட மாட்டார்கள். ஒரு முஸ்லிம் மாற்று மத சகோதரனிடத்திலே அவன் வேறு விதமாக நடந்து கொண்டான், திருடி விட்டான் என்று சொன்னாலோ, அல்லது வேறு தவறை செய்து விட்டான் என்று சொன்னாலோ, அதற்குண்டான தண்டனையை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றியே தீருவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த நேரத்திலும் அவர்கள் பாகுபாடு பார்த்ததே கிடையாது. ஜாதி மத கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, சில பேர் கேட்பாங்க, இஸ்லாத்துல ஜாதி மதம் இருக்கிறதாங்க செய்யுது, இல்லாம எங்க இருக்குது? உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, மரைக்காயர். சில பேர் பேர்ல என்ன செய்வாங்க, பின்னாடி முகமது இப்ராஹிம் போட்டுட்டு பின்னாடி மரைக்காயர் அப்படின்னு போட்டுக்கிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ராவுத்தர், முகமது இப்ராஹிம் போட்டுட்டு பின்னாடி ராவுத்தர்னு போட்டுக்கிடுவாங்க. சில பேர் லெப்பை அப்படின்னு என்ன செஞ்சுக்கிடுவாங்க, போட்டுக்கிடுவாங்க. சில பேர் பட்டாணி அப்படின்னு என்ன செஞ்சுக்கிடுவாங்க, போட்டுக்கிடுவாங்க. இதுவெல்லாம் ஜாதி மதமே கிடையாது. ஜாதி என்றால் ஒருவன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதை சொல்வதுதான் ஜாதி. அப்போ மரைக்காயர் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, இந்த கடல்ல போய் வணிகம் செய்வது, இந்த போட்டு ஓட்டுறது, மரைக்கலம் சொல்லுவாங்க இல்லையா, மரைக்கலம், தோணி இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த வியாபாரத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் முஸ்லிம்கள். இன்றும் சில முஸ்லிம்கள் கடலிலே வணிகம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மரைக்காயர் என்று சொல்லுவார்கள். இது ஒரு தொழிலை அடிப்படையாக கொண்டது. அடுத்து ராவுத்தர். ராவுத்தர்னா என்ன? அந்த காலகட்டத்தில் அந்த அரேபிய குதிரைன்னு சொல்லுவாங்க. இப்போவும் சில கவிதை புத்தகங்கள்ல பார்க்கலாம், ஒருத்தர் ரொம்ப வாட்ட சாட்டமா இருந்தார்னா அரேபிய குதிரையை போன்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குதிரை ரொம்ப சண்டித்தனம் செய்யும். அதுக்கு உண்மையாக சரியான முறையிலே பயிற்சி கொடுத்து அந்த குதிரையை சரியான முறையிலே கொண்டு வரக்கூடிய அந்த பயிற்சியை கொடுத்தவர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள். எனவே ராவுத்தர், அந்த குதிரை வியாபாரம் செய்தவர், குதிரைக்கு பயிற்சி கொடுத்தவர், இவர்களுக்கெல்லாம் ராவுத்தர் என்கின்ற பெயர் இருந்தது. லப்பை அப்படின்னு சொன்னா இந்த அரபி தெரிஞ்சவங்க, அந்த நேரத்துல இந்தியாவுக்குள்ள வந்தவங்க அரபி தெரிஞ்சவங்க, அவங்கள கூப்பிட்டா லப்பை. லப்பைக்குன்னா என்ன, வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம கூட ஹஜ் உம்ராலாம் செய்ய போகும்போது லப்பை அல்லாஹும்ம லப்பைன்னு சொல்லுவோம். லப்பை இறைவா வந்து விட்டேன், இறைவா வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள கூப்பிடும்போது லப்பை அப்படின்னு சொல்லுவாங்க, அரபி தெரிஞ்சவங்க. அப்போ அவங்க பேரே எப்படின்னு ஆயிடுச்சு, லப்பை. இன்னும் சில கிராமத்துல இந்த குரான்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க போனாங்கன்னா, அரபி தெரிஞ்சவங்க போனாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, லப்ப போறாங்க, லப்ப வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவெல்லாம் ஜாதி கிடையாது.
அதே மாதிரி இந்த பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டாணி அப்படின்னு வடநாட்டில இருந்து வந்தவங்க, அங்க வந்து ஒரு வகுப்பு கலவரத்துல அங்கிருந்து இங்க வந்து இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். சில பேர் கேட்பாங்க, சரி ஜாதி மத பேதம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, அப்புறம் ஏன் தமிழ் முஸ்லீம் வந்து உருது முஸ்லீம்கிட்ட வந்து பொண்ணு கொடுக்கறது இல்லை, பொண்ணு எடுக்கிறது இல்லை? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கொடுக்கறது எல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். ஒரு பொண்ணு படிச்சிருக்குதா, மாப்பிள்ளை படிச்சிருக்கிறாரா, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இது தவறுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய கலாச்சாரம் சற்று வித்தியாசமாக இருக்கும், இவங்களுடைய கலாச்சாரம் சற்று வித்தியாசமாக இருக்கும். சில பேருக்கு மொழியே புரியாது, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க. அதனாலதான் என்ன செய்வாங்க, தமிழ் ஆட்கள் தமிழ் பெண்ணை பார்ப்பார்கள், உருதுக்காரங்க உருது பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக் கொள்வார்கள். இதுல ஜாதி மத பேதம்ங்கிறது கிடையாது, அவங்கவுங்க இஷ்டம். திருமணம் என்பது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், பன்கிஹுமா தோபலக்கும் மினன் நிசா, உங்களுக்கு பிடித்த பெண்கள் யாராக இருந்தாலும் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், திருமணம் முடித்துக் கொள்ளலாம். ஆனா பெண்ணுடைய சம்மதம் வேணும், அதை சலாசன் சொல்லிட்டாங்க. அப்ப யாரு எங்கனாலும் என்ன செய்யலாம், திருமணம் முடித்துக் கொள்ளலாம். இதே மாதிரி தமிழ் முஸ்லிம்கள் உருது முஸ்லிம்களுடைய வீட்டிலே என்ன செஞ்சிருக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பத்திலும் பெண் எடுத்திருக்கிறாங்க, திருமணம் முடித்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் இருக்கிறது. இதற்கும் ஜாதிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஜாதியை முழுக்க முழுக்க ஒழித்தது இஸ்லாமிய மார்க்கம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.